So hi everyone, welcome to my channel. So in the video வந்து பார்த்தீங்கன்னா especially for NEET aspirants கம்மிங் வீக் உங்களுக்கு எக்ஸாம் வருது இல்லையா. ஸோ அதனால் லாஸ்ட் வீக் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், இப்போ இவ்வளோ ரேஞ்சுக்கு மார்க் வாங்குறீங்களா, நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஐம் நாட் கோயிங் டு டேக் எனி டைம். அண்ட் இது ஏன் நான் பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு சில மெசேஜஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு வரும். சம்டைம்ஸ் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக வேறு ஏதாவது வீடியோவில், ரொம்ப பழைய வீடியோஸ்லாம் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, இது என்ன பண்ணணும், அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதோட சரி, நம்மளோட ஒரு சில விஷயங்கள் இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா we can take time for that. ஸோ அதனால தான் நான் அது பண்ணுறேன். அண்ட் literally I have a busy schedule, but still I am taking the time out of to make this video for you people, right? So first thing வந்து I will tell like mock test பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், ரைட்? அது நீங்கள் எந்தெந்த வீடியோவில், நீங்கள் எல்லா வீடியோவிலும் அதை தான் சொல்லுவாங்க, மார்க் டெஸ்ட் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வாஸ் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப எடுத்துக்காதீங்க, ரைட்? ஏன்னா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ண முடியாது. இப்போ யாரெல்லாம் வந்து நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்லா ஓரளவு காமான பர்சனாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. அந்த பர்சன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டைம் அப்போ நல்லா பண்ணி நல்லா ஸ்கோர் எடுப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கோரோட ஜாஸ்தியாகவே எடுப்பாங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா. நீங்கள் கொஞ்சம் மெஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து உங்களோட அந்த ஆங்ஸைட்டிஸ் எல்லாத்தையும் வந்து கம்மிப்படுத்தும். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் இருக்கிறதோட ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ், அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆங்ஸைட்டிஸ் வந்து எடுத்துக்காதீங்க. இதுக்கு முன்னாடி என்ன நினச்சோ அதெல்லாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் த எக்ஸாம், ரைட்? இப்போதைக்கு அதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுருக்கீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 600 அபவ் வாங்கணும், 650 அபவ் வாங்கணும் உங்களோட ஏமாக இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கேம் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸுக்காண்டி நீங்கள் விளையாடுறீங்க. யூ ஆர் கோயிங் டு வின் த கான்ஃபிடன்ஸ். ஓகே, ஆஃப்டர் இந்த இது முடிச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதான் ஃபஸ்ட் ஸ்டெப் இன் யோர் லைஃப். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு சரி, இது பண்ணியிருக்கோம்ல, நம்ம அடுத்தும் நம்மளால் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இது வரலனாலும் கான்ஃபிடென்ட் இறக்க வேணாம், மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரைட்? வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி இது ட்ரை பண்ணாலும் ஓகே, வாட் எவர் இட் இஸ். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டலில் ஆணி வச்சு இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நான் மாட்டிடுறேன். பட் ஆனால் இங்கே வந்து ஆணி வச்சு இல்லை, ஆணி வச்சு இருக்குது என்னோட ரூமில். பட் ஆனால் என்கிட்ட ப்ராப்பரான ஸ்டாண்ட் உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் நான் இதில் தான் நான் பண்ணுறேன், ரைட்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் 600லேருந்து 650 வாங்குறீங்க, அதாவது ஒரு 4 டெஸ்ட்டில் ஒரு 2-3 டெஸ்ட்டில் வந்து நீங்கள் 600 அபவ் வாங்குறீங்க அப்படின்னா யோர் ஷார்ட் நீங்கள் 600 to 650க்குள்ளே இருக்கீங்க. 70% டெஸ்ட், இவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணல, ஒரு 70%க்கு மேலே இல்லை 60%க்கு மேலே நீங்கள் இந்த ரேஞ்சுக்கு வாங்குறீங்கன்னா ஓகே. ஏன்னா வந்து ஒரே மாதிரி இருக்காது, மாறி மாறி தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டைமில் நீங்கள் லெத்தாஜிக்காக இருக்கக்கூடாது, நம்ம வாங்குறோம்லே அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக புஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ புஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், ரைட்? ப்ராக்டிஸ் இந்த சென்ஸ் நீங்கள் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் புதுசாக எடுத்துடாதீங்க இந்த டைமில். இல்லாட்டி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மியான மாதிரி இருக்கும். ஐயோ இந்த கொஷின் தெரில, அந்த கொஷின் தெரில அப்படிலாம் இல்லை. என்சிஆர்டி ஸ்டிக் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது அந்த என்சிஆர்டி பண்ணுங்கள், ப்ளஸ் மார்க் டெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் ஓகே, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு திங் லெத்தாஜிக்காக இருக்காதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து 600 கீழே எடுக்கிறீங்களோ நெவர் லூஸ் ஹோப். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கூடிடுச்சு. மேபி கூடலாம் கம்மியானாலும் ரொம்ப கம்மியாகும். உங்களுக்கு ஒரு 10 to 10 மார்க்ஸ் கிட்ட கம்மியாகுமான்னு கூட தெரியல எனக்கு. மேபி இதே ரேஞ்சில் இருக்கலாம், இல்லாட்டி கூட இருக்கலாம். ஸோ அதனால் ஹோப் ஃபார் ஆப்வியஸ்லி உங்களுக்கு இந்த ரேஞ்ச் இல்லாட்டி இதுக்கு மேலே தான் இருக்கும். அது கீழே வந்து கொஞ்சம் தான் கம்மியாகவே தவிர மற்றபடி ரொம்ப கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் இப்போ 600 கீழே தான் வாங்குகிறோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு எங்கள் காலேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 650 ஆயிடுச்சு. லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 606, 605 இருந்துச்சு பிசிக்கு. இப்போ வந்து 650 கிட்ட ஆயிடுச்சு, 650 அபவ் எங்கள் காலேஜுக்கு. ஸோ அதனால் வந்து இது நான் 600 கீழே வாங்கினீங்கன்னா நெவர் லூஸ் ஹோப். உங்களோட வீக் பாயிண்ட் என்ன, ஏன் நீங்கள் கீழே வாங்குறீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, ஓகே இந்த மாதிரி பண்ணால் என்னால் வாங்க முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். யோசித்து அதுக்கேற்ற டெசிஷன் இப்போவே எடுத்து அதுக்கு நீங்கள் இருக்கிற டைமை ஃபுல்லாக நீங்கள் அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். எஸ்பெஷலி நீங்கள் லூஸ் பண்ணுறது உங்களோட
நெகட்டிவ் ஸ்கோரில் தான் நிறைய லூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு அந்த இதோட கம்மியாக வரும். இப்போ வந்து உங்களோட ஒரு 4 கொஷின் நல்லா போட்டாங்க, நீங்கள் வந்து அது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க 620 வாங்குவாங்க, நீங்கள் 600 கிட்ட வாங்குவீங்க. இதான் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஸோ ஆனால் 4 கொஷின் தான். பட் ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட அதிகமாக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நெவர் லூஸ் ஹோப் ஃபார் தட். 4 கொஷின் தான், பட் அதுக்கே அவ்வளோ மார்க்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ அதனால் அனலைஸ் பண்ணுங்கள், காமாக இருந்து அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் உட்கார்ந்து எவ்வளோ தூரம் ஒரு 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 நோட் வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு மிஸ்டேக்ஸ் நோட்டு வச்சுருப்பீங்க நீங்கள். ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து ஏன் இந்த மாதிரி வருது, ஏன் வரல, ஏன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் அந்த இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணால் இந்த தடவை இந்த கொஷின் வந்திருக்கு, அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு வரும். ஏன் சொல்கிறேன்னா பிகாஸ் இந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் நான் ஆல்ரெடி போன வருஷமே அந்த வீடியோவில் எல்லாமே சொல்லியிருந்தேன். இஃப் யூ வாண்ட் கோ அண்ட் செக் தட் வீடியோ, அதிலே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் திரும்பி ரிப்பீட் பண்ண விரும்பலை. பட் இருந்தாலும் அதே தான் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷினும் அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டும் நீங்கள் அவங்க சென்டர் எந்த சென்டர்னாலும் சரி, மோஸ்ட்லி ஆகாஷில் இருக்கிற அந்த இன்டென்சிவ் பேப்பர் நல்லாயிருக்கும். அது போக பிடபிள்யூ பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஆல்ரெடி இதில் டெலகிராம்லேயே வந்து இது போடுவாங்க. நானும் என்னோடய டெலகிராமில் வந்து நான் லாஸ்ட் மினிட் மைண்ட் மேப்ஸ்லாம் நான் போடுறேன், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ இதுதான் நான் இந்த இதில் கவர் பண்ணணும். நெவர் லூஸ் ஹோப், அதே மாதிரி நெவர் பி லெத்தாஜிக், ரைட்? அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா தூங்குங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் தூங்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் நல்லா தூங்குங்க, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வேறு எதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இதை மட்டும் நீங்கள் பாருங்கள், ரைட்? ஏன்னா இப்போ ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு டைனாமிக்காக இருப்பாங்க, ஒரு சில பேர் மோனோட்டனஸாக ஒரு இதை மட்டும் பார்ப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் திடீர்னு டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கேஆஸ் இருந்த மாதிரி இருக்கும். உங்கள் பிலீஃபில் இல்லை எனக்கு இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னா நீங்கள் அப்படியே இருங்க, ரைட்? அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒன் திங் விச் ஐ வாண்ட் டு டெல், இது எப்படி சொல்லன்னு எனக்கும் தெரில, பட் இருந்தாலும் சொல்கிறேன். இது கொஞ்சம் டீவேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டடீஸ்லேருந்து, பட் இருந்தாலும் மேபி ஒரு சில பேர் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் ரிலேஷன்ஷிப் இருப்பீங்க, ஒரு சில பேர் ரிலேஷன்ஷிப் இருக்க மாட்டீங்க, ஒரு சில பேர் ட்ரை பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஸோ அதனால் என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆனாலும் அதை வந்து இதில் வந்து இன்வால்வ் பண்ண விடாதீங்க, ரைட்? ஹார்ட் பிரேக் ஆச்சுன்னா இன்வால்வ் பண்ண விடாதீங்க, அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். இல்லை அது வந்து எப்படி சொல்ல, அது அஃபெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட மார்க்ஸ்லேயும் வந்து பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து இன்வால்வ் பண்ண விடாதீங்க, ரைட்? இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் அது ஆல்ரெடி ஸ்கூல்லே கமிட் ஆகி ஒரே கோச்சிங்கில் தான் படிக்கணும், ஒரே காலேஜ் தான் போகணுன்ற எய்ம்லலாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஒரு சில பேருக்கு கோச்சிங்கில் வந்து ட்ரை பண்ணி அப்படி செட் ஆகி இருக்குது, ரைட்? ஒரு சில பேர் சரி பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் இருக்கீங்க, பட் பண்ணலான் இருக்கும் போது தேர் ஆர் சான்சஸ் தட் போத் வில் ஹேப்பன், ரைட்? இட் வில் ஃபெயில், இட் வில் சக்சீட். ஸோ அதனால் சப்போஸ் இஃப் இட் ஃபெயில், நெவர் டேக் இட் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அது வந்து உங்கள் ஸ்டடீஸோட இன்வால்வ் பண்ணாதீங்க. அதை அப்படியே செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பர்சனலாக அப்படி யூனிட் டு பவுண்ட்ரி, ஒரு பவுண்ட்ரி மாதிரி போட்டுக்கணும். அதை வந்து இதில் வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நீங்கள் போட்டுக்கணும், வாட் எவர் இட் இஸ். ஏன்னா இங்கே அப்படி தான் இருப்பாங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கனாலே தே ஓன்ட் இன்வால்வ். அது வந்து அவங்க ஸ்டடீஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு இண்டிவிஜுவல் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா தே வில் என்ஜாய் அட் தட் டைம். அண்ட் என்ஜாய்ன்னு சொல்ல முடியாது, தே வில் டாக் வித் தட் பர்சன் அட் தட் டைம். தென் ஆஃப்டர் தட் தே கம் அவுட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ். ஸோ அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. நல்ல பவுண்ட்ரிஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஹார்ட் பிரேக் இருந்தாலும் நீங்கள் ஒரு பவுண்ட்ரிஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த டைமில் உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், தென் கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் ஸ்டடி. ஓகே, அதுதான் ஐ கேன் டெல் அபவுட் இட். உங்களோட பாசிட்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் முடிச்சிடுவேன் நான் கோச்சிங்கில் இருக்கும்போது. பட் கரெக்டாக அந்த எக்ஸாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ ஸோ ஆங்ஸைட்டி, எனக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி இருந்துச்சு, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்துச்சு, நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு மைண்டில். நான் ஒழுங்காகவே இல்லை ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம அது முடிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு திங்கிங் தாட் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. அந்த எக்ஸாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் கெமிஸ்ட்ரி எடுத்தேன் நான்.
அப்போ என் நிலைமை யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ஸ்லோவாக போயிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபிசிக்ஸ் தான் போடுவேன். நான் வந்து ஃபிசிக்ஸ் தான் போடணும் அப்படின்னாலும் ஃபிசிக்ஸ் தான் நான் போடுவேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் போடுவேன். ரொம்பலாம் மார்க் எடுக்கல. பட் ஆனால் 2 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். வித்தின் 35 to 40 மினிட்ஸ்க்குள்ளே நான் பயாலஜி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் மிச்சம் இருக்க அந்த 25 மினிட்ஸ்க்கு வந்து ஐ வாஸ் டூயிங் தி கெமிஸ்ட்ரி பார்ட். ஸோ அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்துச்சு. கடைசி 5 மினிட்ஸ் வந்து எனக்கு அப்படி என்னடா பண்ணுன்னு தெரியாமல் இருந்துச்சு. வெளியில் வந்து பார்க்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சு ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இதுக்கு நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அந்த கொஷின் என்னால் அட்டனே பண்ணலை. அந்த டைமில் எனக்கு வரலை அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ த மெயின் ரீசன் இஸ் ஐ வாஸ் நாட் பாசிட்டிவ். அந்த பிஃபோர் த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஐ வாஸ் நாட் பாசிட்டிவ். ஆங்ஸைட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏற்கனவே கொஞ்சம் நான் ஒரு மாதிரி தான் இருப்பேன். எக்ஸாம்னாலே இப்படி இருன்னு ஆயிடுவேன் நான். ஸோ அதனால தான் எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. அந்த ரொம்ப ஸ்லோவாக போனது அது. நான் கோச்சிங்கில் இருக்கும்போது 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி முடிச்சுட்டு அப்புறம் என்னென்னலாம் முடிக்கலையோ அதெல்லாம் நான் பார்த்து ரிவைஸ் பண்ணுவேன். பட் ஆனால் அந்த டைமில் எனக்கு ஆல்ரெடி நான் விட்டு போன கொஷினே என்னால் பார்க்க முடியல. ஸோ அதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன்னா ஆப்வியஸாக ஒரு 6:30 அட்லீஸ்ட் வாங்கியிருப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ தட்ஸ் இட். அதனால் அந்த ஆங்ஸைட்டிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வாட் எவர் நெகட்டிவிட்டி நடந்தாலும், ஏன்னா வி கான்ட் டெல் வாட் வில் ஹேப்பன் இன் அவர் லைஃப். ஸோ அதனால் வாட் எவர் த நெகட்டிவிட்டி ஹேப்பன் இன் யுவர் லைஃப், ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அது வந்து இதில் வந்து இன்வால்வ் பண்ணாத மாதிரி உங்கள் மைண்டை செட் பண்ணிக்கோங்க இப்போவே, ரைட்? That's all the best for your NEET exam and have hope. கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார். நீங்கள் எவ்வளோ மார்க் நீங்கள் ஏம் பண்ணியிருக்கீங்களோ அதை அடிங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் அந்த கான்ஃபிடன்ஸ் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரி அடுத்தது பார்த்துக்கலாம், ஓகே இதில் நம்ம பண்ணிட்டோம்ல, நம்மளால் பண்ண முடியும், அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அட்லீஸ்ட் 600 above வந்து ஏம் பண்ணுங்கள். 600 above அட்லீஸ்ட் ஏம் பண்ணுங்கள். 650 ரொம்ப தொட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 600 above ஏம் பண்ணுங்கள். 650 above வாங்குறவங்க ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா யூ வில் டூ பெட்டர். அண்ட் இதோட உங்களுக்கு வந்து 10 to 20 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வாங்குறதோட ஜாஸ்தியாக வரும். அண்ட் சம்டைம்ஸ் இட் மே கோ டவுன். ஏன்னா என்னால் வந்து ஷோராக சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள். ஸோ அதனால் இட் மே ஹேப்பன் இன் வைஸ் அண்ட் வெர்ஸா. பட் மோஸ்ட்லி எங்கள் இதில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்த மார்க்கோட ஜாஸ்தியாக தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுதான் நான் சொல்லணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் NEET exam and have hope, do it, that's it, right? Thank you so much.